சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த சில நடிகர்கள் அவங்க வாங்குற கோடிக்கணக்கான சம்பளத்தை அவங்களுக்காக மட்டும் இல்லாம சில நலத்திட்டங்கள் செய்யவும் சிலருக்கு உதவி செய்யவும் பயன்படுத்துறாங்க. அந்த வகையில தெலுங்கு சினிமாவை சேர்ந்த சில கலைஞர்கள் வறுமையில இருக்கிற கிராமங்களை தத்தெடுத்து அதுக்கான பல திட்டங்களை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில நடிகர் பிரகாஷ் ராஜ், நாகார்ஜுனா இவங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிராமங்களை தத்தெடுத்தாங்க. இதுல பிரகாஷ் ராஜ் மெஹபூப் நகருக்கு அருகில இருக்க கம்மடனம் அப்படிங்கிற கிராம மக்கள் குடிநீர் கிடைக்காம அடிப்படை வசதி இல்லாம அவதிப்பட்டு வந்ததை கேள்விப்பட்டு அந்த கிராமத்தை தத்தெடுத்து பல்வேறு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு. அந்த கிராம மக்கள் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வும் ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு. இப்போ அதே வரிசையில இன்னொரு கிராமத்தையும் நடிகர் பிரகாஷ் ராஜ் தத்தெடுத்திருக்காரு. சித்தூர் மாவட்டத்துல இருக்கிற கொண்டரெட்டிப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தை தான் தத்தெடுத்திருக்காரு. அங்க பாழடைந்து கிடந்த பள்ளிக்கூடத்தை சரி செய்ய முடிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தோட போன பிரகாஷ் ராஜ் அங்க விவசாயம், பள்ளிக்கூடம் கட்டுற பணிகள் இதெல்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு மேற்பார்வையும் செஞ்சிருக்காரு. பணத்தை நள்ளிரவுல எல்லா பணத்தையும் செல்லாதுன்ட்டு காலையில ஜப்பான் கேட்டு ஓடி போயிட்டு பிரதமர் இங்க பூரா வருஷம் நின்று அல்லாடங்காச்சு அல்லாடிக்கிட்டு இருக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, கல்விக்கு தண்ணி இல்லாம, தினம் கூலிக்கு போய் வேலை செய்யறேன், 1000 வச்சிருக்கிறேன், வங்கியில வரிசையில மீன் போலாம், வேலைக்கு போவான்.